வெல்கம் டு காயத்ரி சவுதி சமையல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ராஜ்மா வச்சு ஒரு பிரியாணி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜ்மா பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ராஜ்மா ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு நெய், மசாலா எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன்னு ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். இதில் ஒரு பிரியாணி இலை 1 எடுத்திருக்கேன். ஏலக்காய் 2, கிராம்பு 2, பட்டை ஒரு 4 துண்டு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியை 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூனு, பச்சை மிளகாய் 2, புதினா தேவையான அளவு. இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வச்சு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இந்த கரண்டியில் 2 கரண்டி ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வாசனை பொருட்கள்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வணங்கட்டும். தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வணங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு இந்த அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புதினாவை போட்டுக்கலாம். புதினா நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், புதினா எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி, கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், மசாலா போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ராஜ்மாவை போட்டுக்கலாம். இந்த மசாலாவிலே நல்லா வதக்கிக்கலாம் ராஜ்மாவை. பாருங்கள், ராஜ்மா போட்டு நல்லா எண்ணெயிலே மசாலாலே வதக்கியாச்சு. இப்போ அரிசி இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் 1 கிளாஸ் ராஜ்மா எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள், அரிசி இதிலே போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா நம்மளுக்கு சாப்பாடு நல்லா உடையாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். அதனால தான் இப்போ இதிலே போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். தண்ணி ஊற்றிக்கலாம்.
நான் வந்து 1 கிளாஸ் ராஜ்மா 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். அதனால் வந்து 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், அரிசியும் போட்டு நல்லா கொதிக்குது. பாருங்கள், இந்த கிளாஸில் தான் நான் ராஜ்மா அரிசி 2 எடுத்தேன். மொத்தம் 3 டம்ளர் ஆச்சு. நான் வந்து இதில் 4 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். ராஜ்மா ஊற வச்ச தண்ணியே இருக்குது, அதே 4 டம்ளர் ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா தண்ணி கொதிக்கட்டும். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்குது. நான் உப்பு செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. பாருங்கள், தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு விசில் போட்டு 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ராஜ்மா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. 3 விசில் விட்டு விசிலெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை சேவ் பண்ணுறதுக்குள்ளே தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், தயிர் பச்சடி செய்ய நான் இவ்வளோ அளவு தயிர் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கறிவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தயிரை நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், இந்த கரண்டி வச்சுவே நல்லா இப்படி கலக்கி நல்லா சிலிப்பின மாதிரி நல்லா கெட்டியாக பண்ணிக்கிட்டேன், கெட்டி இல்லாமல். இப்போ வந்து இதில் தேவையான அளவு வெங்காயம், கொத்தமல்லி தழை, உப்பு எல்லாம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காய தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வெங்காயத்துக்கு பதிலாக வெள்ளரிக்காய் இருந்தாலும் வெள்ளரிக்காய் துருவி சேர்த்துக்கலாம், கேரட் இருந்தாலும் கேரட் துருவி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெங்காய தயிர் பச்சடி தான் செஞ்சுருக்கேன். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ராஜ்மா பிரியாணிக்கு மேலே கொஞ்சம் புதினா தழை, கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான ராஜ்மா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது மேலேயே நெய் வேணாலும் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா. நான் வெறும் சாப்பாட்டு அரிசி தான் போட்டேன். நீங்கள் பிரியாணி அரிசி வேறு எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். சீரக சம்பா அரிசி கூட போட்டுக்கலாம். நான் சாப்பாட்டு அரிசி தான் போட்டேன். சூப்பரான ராஜ்மா ரெடி ஆயிடுச்சு. தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான தயிர் பச்சடியும் ராஜ்மா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ராஜ்மா பிரியாணியும் தயிர் பச்சடியும் நான் சர்வ் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்களும் இந்த ராஜ்மா பிரியாணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.